கண்ணா, வெண்ணெய் பானை முன் இருக்கும்போது எதற்கு தாமதிக்கிறாய்? பானையை எடு, பசி ஆற்று. உடனே உன்றுவிடு. நண்பர்களுக்கும் பிரித்து கொடு இந்த வெண்ணெயை. கண்ணா, பசி எங்களது வயிற்றில் ஏதோ செய்கிறது. விரைவாக இந்த வினையை பகிர்ந்து கொடு. உங்களுக்கு வேண்டுமானால் உண்டு கொள்ளுங்கள். எனக்கு இன்று வெண்ணெய் வேண்டாம். கண்ணா, என்ன கூறுகிறாய்? கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கவில்லையா? மிகவும் வியப்பாக இருக்கிறதே. உனக்கு என்ன பசிக்கவில்லையா கண்ணா? நண்பா, பசி எடுத்தால் உணவுதான் உண்ணுவார்கள். தாயாரின் திட்டுக்கும் வெண்ணெய் உண்பதற்கும் பசி எடுக்க வேண்டிய அவசியமில்லை. நான் முடிவெடுத்து விட்டேன். இனி நான் வெண்ணெய் உண்ண போவதில்லை. கண்ணா, நீ இதில் உள்ள எல்லா வெண்ணையும் உண்பதற்காகவே ஏதேனும் சூழ்ச்சி செய்கிறாயோ? அண்ணா, எவரும் தன் தம்பியின் மீது இப்படி சந்தேகப்பட மாட்டார்கள். நான் உன் மீது சந்தேகப்படவில்லை கண்ணா. நான் உன்னிடம் ஒன்று கூறுகிறேன். நீ ஏன் இந்த வெண்ணெயை உண்ண மாட்டேன் என்கிறாய்? அண்ணா, ஏனென்றால் இது நமது வெண்ணெய் அல்லவே. கண்ணா, அது எங்களுக்கும் தெரியும். இது நமது வெண்ணெய் அல்ல, கோகுலவாசிகள் உடையது. இருப்பினும் தினம்தோறும் வெண்ணெய் உண்டு கொண்டுதானே இருந்தோம். இன்று என்னவாயிற்று? தாமா, உண்மை என்னவென்றால் இந்த வெண்ணெயின் மீது கோகுலவாசிகளுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. கன்றுகளுடையது. ஆம். அது எவ்வாறு? அது நண்பர்களே, நமது தாயார் நமக்கு உணவு தயாரிக்கும் பொழுது அதன் மீதான உரிமை யாருக்கு உள்ளது? நமக்குத்தான். சொல் மது. கன்றுக்குட்டிகளின் தாய், அதாவது பசு, பால் சுரக்கும் பொழுது அதன் மீது யாருக்கு உரிமை உள்ளது? கன்றுக்குட்டிக்கு தான். வெண்ணெயின் மீது? இது நமது வெண்ணெய் தானே கண்ணா. ஏனென்றால் வெண்ணெயை நம் தாயார் தானே தயாரிக்கிறார். இல்லை தாமா, தாயார் கூறுவார்கள் பசும் பாலில் இருந்து தயிர் உண்டாகும். அந்த தயிரில் இருந்து வெண்ணெய். ஆக பால் கன்றுக்குட்டியுடையது. பாலில் இருந்து தயாரிக்கப்படும் வெண்ணெய் யாருடையது? கன்றுக்குட்டிக்கு உரியது. இத்தனை நேரமாக நானும் அதை தானே கூறிக்கொண்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கண்ணா, கன்றுக்குட்டிகள் வெண்ணெய் உண்ணாதே. ஆனால் பாலை குடிக்கும் அல்லவா? நேற்று ஒரு கன்றுக்குட்டி என்னிடம் கூறியது, அது மக்களுக்கு தேவைக்கு அதிகமான ஆசையினால் குட்டிகளுக்கு தங்களின் தாயின் பால் கொடுக்கப்படவில்லை என்றது. அந்த கன்றுக்குட்டிகளும் நமது நண்பர்கள் தானே. அந்த கன்றுக்குட்டிகளுக்கு வயிறு நிறைய பால் கிடைக்கும் வரையில் நம்மால் இந்த வெண்ணெயை எப்படி உண்ண முடியும்? கண்ணா, மக்கள் நமக்கு வெண்ணெயே தரமாட்டார்கள். பிறகு எப்படி குட்டிக்கு பாலை குடிக்க அனுமதிப்பார்கள்? என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. வாருங்கள் எல்லாரும். கண்ணா, உனது திட்டம் அருமையாக உள்ளது. நாம் எல்லோருக்கும் திட்டு வாங்கி தருவதற்கு. குட்டிகளுக்கு வயிறு நிறைய பால் கிடைக்கிறதோ இல்லையோ, நமக்கு உடல் முழுவதும் அடி நிச்சயமாக கிடைக்கும். இல்லை கண்ணா, இல்லை. நான் உன்னுடன் அடி வாங்குவதற்கு விரும்பவில்லை கண்ணா. எது வேண்டுமோ நீயே செய்து கொள். நான் வரவில்லை. அண்ணா, தாயார் என்னை பற்றி கவலைப்படும் பொழுது நான் அவரிடம் கூறுவது, தாயே, என்னுடன் அண்ணன் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது நீ என்னை விட்டு ஓடுகிறாய். உங்கள் அண்ணனாக நான் பிறந்திருந்தால் எல்லா இடத்திலும் உங்களுக்கு மதிப்பளித்திருப்பேன். கண்ணா, உன் பேச்சில் என்னை எப்பொழுதும் அடக்கி விடுகிறாய். சரி, இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். இதற்கு பிறகு உனது எந்த திட்டத்திலும் நான் சேர்ந்து கொள்ள மாட்டேன். சேரவே மாட்டேன். நாராயண நாராயண.
அக்கா, மகாராஜர் வசுதேவரின் துக்கத்தை இனியும் என்னால் காண இயலாது. ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டேன். அமைதியாக இனி இருக்கப் போவதில்லை. எந்த தண்டனை கிடைத்தாலும் சரி, மகாராஜா கம்சரிடம் இதை பற்றி பேசுவேன். தேவகி, உனக்கு எதுவும் நேராது. அனைத்தும் சரியாகிவிடும் தேவகி. அதன் பின்னர் நாம் மகேஷ்மதிக்கு செல்வோம். நான் பேசுவது கேட்கிறதா? தேவகி, உனது இந்த நிலைமைக்கு நானே பொறுப்பாளியாவே. நான் உன்னிடம், ஒரு தாயிடம் அவள் உயிருக்கு மேலான உண்மையை மறைத்துவிட்டேன். அந்த உண்மையை நீ அறிந்திருந்தால் இந்நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டாய் தேவகி. இன்று நான் உனக்கு அந்த உண்மையை கூறுகிறேன். இனியும் என்னால் அதை மறைக்க இயலாது. தேவகி, தேவகி, நமது 8வது குழந்தை உயிருடன் தான் இருக்கிறது. அவனுக்கு எதுவும் நேரவில்லை. கம்சனால் அவனை எதுவும் செய்ய இயலாது. தேவகி, நீ எந்த குழந்தையின் தலையின் மீது நமது அன்பின் அடையாளத்தை, அந்த மயிலிறகை அணிவிக்க விரும்பினாயோ அவன் உயிருடன் தான் இருக்கிறான். இன்னொன்றும் சொல்கிறேன் தேவகி, அவன் உன்னை போலவே இருக்கிறான். அன்பான, கலையான, வசீகரமான, கண்கொள்ள அழகுடன் இருக்கிறான். 5 வருடமானாலும் இன்னும் அவனது இனிய முகம் எனது கண்களை விட்டு அகல மறுக்கிறது. இப்பொழுது அவன் வளர்ந்திருப்பான். தாயே தாயே என்று இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பான். தாயே, நான் சொல்வதை கேளுங்கள் தாயே. நான் உண்மையை தான் சொல்கிறேன் தாயே. தாயே, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் இன்று உண்மையை தான் சொல்கிறேன். தாயே, நீங்கள் என்னுடன் பேசாமல் இருந்தீர்களானால் தாயே, எனது மனம் மிகவும் கவலைப்படும் தாயே. உண்மையாகவா? தாயின் மனம் கவலை கொள்ளும் பொழுது உன் மனம் கவலை கொள்ளாதா? கொள்ளுமே தாயே. தாயின் மனம் எந்த அளவுக்கு கவலைப்படுகிறதோ அதை விட அதிகமாக என் மனம் கவலைப்படும் தாயே. கண்ணா, இன்று நீ கூறும் எதையும் நான் நம்புவதாக இல்லை. முன்பெல்லாம் மதிய வேளைகளில் மட்டுமே வீட்டை விட்டு செல்வாய். இப்பொழுது உனக்கு அது குறைவாக உள்ளதா? இப்பொழுது இரவு நேரங்களில் கூட என்னிடம் சொல்லாமல் வெளியே சென்று விடுகிறாய். நீ உன் இஷ்டப்படி செய்யும் பொழுது நான் இதற்காக உன்னிடம் பேச வேண்டும்? தாயே, நானாக எப்பொழுதும் வெளியே சென்றதே இல்லை. யாரேனும் என்னை அழைக்கும் போது மட்டும் செல்வேன் தாயே. தாயே, அந்த குட்டி தான் என்னை ஒவ்வொரு முறையும் அழைத்தது. குட்டியா? யார் இந்த புதிய நண்பனுடைய? சிறிய தாயே, குட்டி என்பது நண்பன் அல்ல, அது நமது செம்பசுவின் கன்றாகும். தாயே, அந்த குட்டி தான் என்னை இரவு வெளியே அழைத்தது. கதை சொல்வதற்கும் ஒரு அளவு உண்டு கண்ணா. உன் பொய்யை கேட்பதற்கும் ஒரு அளவு உண்டு. பொய் அல்ல, இது உண்மை. நான் உண்மைதான் கூறுகிறேன் தாயே. நேற்று இரவு குட்டிக்கு மிகுந்த பசி எடுத்தது. அதனால்தான் நான் அதற்கு வெல்லம் கொடுக்க சென்றிருந்தேன் தாயே. அப்படியா? அதை உன்னிடம் யார் கூறியது குட்டிக்கு பசி எடுக்கிறது என்று? தாயே, நேற்று இரவு குட்டி வந்தது. பிறகு என்னிடம் கூறியது, பால்காரரே பசுக்களின் எல்லா பால்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் கன்றுகள் பசியோடு இருக்கின்றன. கண்ணா, கன்றுக்குட்டிகள் நினைப்பதை கூட நீ அறிந்து கொள்கிறாயா? ஆனால் தாய் நினைப்பதை மட்டும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நீ ஒன்று செய், இப்பொழுது செல். நண்பர்களோடு கன்றுக்குட்டியோடு மட்டும் இரு. தாயுடன் பேச வேண்டாம். நான் உன் மீது கோபமாக இருக்கிறேன், பேசவும் மாட்டேன். தாயே, நீங்கள் என் மீது கோபம் கொண்டிருக்கிறீர்களா? ஆம், மிகுந்த கோபம் உள்ளது. தாயே, என்னுடன் பேசவும் மாட்டீர்களா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. தாயே, நான் உங்களை சங்கடப்படுத்தி விட்டேனா தாயே? சரி தாயே, நான் செல்கிறேன். இனி நீங்களே என்னை அழைத்தாலும் நான் வரமாட்டேன். நான் உண்மையிலே செல்கிறேன் தாயே. என்ன இது? இவன் எங்கு சென்று விட்டான்? எனக்கு சிறிதும் கவனம் இல்லை.
கண்ணா 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 என்ன தாயே? கண்ணா நீ இங்குதான் இருக்கிறாயா? ஆம் தாயே, ஆனால் நான் உங்களிடம் பேச போவதில்லை. எனக்கு பசிக்கிறது, இருப்பினும் நான் உங்களிடம் கூற மாட்டேன். நீங்கள் வெண்ணெயை தந்தாலும் நான் உண்ணவே மாட்டேன். எல்லா தவறும் என்னுடையது தானா தாயே? ஆதலால் எல்லா தண்டனைகளையும் நானே பெற்றுக்கொள்கிறேன். என்ன இதெல்லாம்? என் தங்கத்தை குறை கூறுகிறார்கள். இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் தங்கம் மாற்று குறையாதவன். கன்றுக்குட்டிகள் நினைப்பதை கூட புரிந்து கொள்வான். அந்த கன்றுக்குட்டி நள்ளிரவில் உன்னை வெளியே அழைத்ததில் உன்னுடைய தவறு என்ன இருக்கிறது? என்னாலேயே உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு பசி வந்து விட்டதல்லவா? சரி வா, உனக்கு வேண்டும் என்ற அளவுக்கு வெண்ணெய் தருகிறேன். செல்லலாமா? யசோதாவுக்கு கண்ணன் மீது உள்ள பாசம் எண்ணில் அடங்காதது. அது அந்த கடவுளால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை உண்பான். வாருங்கள் எனது இனிய பத்தினி பிராப்தி, வாருங்கள். உங்கள் மனதில் தோன்றியதை கூற வந்திருக்கிறீர்களா? அறிவாயா, எப்போது ஒரு மனைவி தன்னுடைய இயல்பால் தனது மனதில் தோன்றியதை தனது கணவரிடம் கூற வரும்போது அப்போது கடவுளே ஆனாலும் பெரும் சௌபாகியமாக கருதப்படும். கடவுளே, அந்த இளவரசி தேவகி தனது இறுதி கால மூச்சை எண்ணிக்கொண்டிருக்கிறார். திருமணம் முடிந்து இளவரசி மறுவீடு செல்வது தடைப்பட்டு விட்டது. இப்பொழுது நான் வேண்டிக் கொள்வது, அவர்களது மூச்சு நிற்பதற்குள்ளாக அவர்களை விடுவித்து விடுங்கள். ஏனெனில் போதும் பிராப்தி, மேற்கொண்டு எதுவும் கூற வேண்டிய அவசியமில்லை. நான் நினைத்தேன் முன் மன விருப்பத்தை கூற வந்தாய் என்று. ஆனால் நீயோ எனது மன விருப்பத்தை கூறுகிறாய். இந்த உலகத்தில் இருக்கும் மனைவிகள் தம்முடைய கவலைகளையே எண்ணி இருப்பர். ஆனால் நீயோ பிராப்தி, என்னுடைய தங்கை தேவகியை பற்றி எண்ணுகிறாய். நீ என்ன விரும்புகிறாயோ அதுவே நடக்கும். கேட்டுக்கொள். தேவகியின் விடுதலைக்கு வரம் தந்தேன். பார்த்தாயா, உன்னை நான் எவ்வளவு விரும்புகிறேன் என்று. எதையும் சற்றும் யோசிக்காமல் உன்னிடம் வரம் தந்தேன் என்றேன். ஆனால் எனக்கு எவ்வாறு தோன்றுகிறது என்றால், என் மீது உனக்கு சற்றும் காதல் இல்லை என்று. இல்லை இல்லை கடவுளே, அவ்வாறு ஒன்றும் இல்லை. நான் உங்களது மனைவி. என்னுடைய கவலையே நீ என்னுடைய மனைவியாக இருப்பதுதான். என் மீது உனக்கு அன்பில்லை. திருமணம் என்பது ஒரு நிகழ்வு. அதில் பெண்ணின் மனதை வெல்பவனுக்கே வாழ்வு. இல்லையா பிராப்தி? உனக்கு என் மீது அன்பு இருந்திருந்தால் என் பெயருக்கு புகழ் சேர்த்திருப்பாய் பிராப்தி. எனது பெயர் உன் மதிப்பினால் செந்தூரமாக திகழும். இருப்பினும் பரவாயில்லை, நான் அறிவேன் ஒரு பெண்ணின் மனதை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்பதை. என்று கடவுள் கம்சர் அவராகவே உன்னை அலங்கரிக்கப் போகிறார். ஆனால் தேவகி, கடவுள் கம்சர் தந்த வாக்கில் நம்பிக்கை இல்லையா?
நான் வரம் தந்தேன் என்று கூறினார். தேவகிக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவளது 8வது குழந்தையை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக விடுதலை செய்த பிறகு அலங்காரம். நந்தர் அவர்களே, உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள். கூறுங்கள் அண்ணி. அக்ரூரர் என்ன கூறினார் என்றால், தேவகியின் நிலை மிகவும் மோசமாக உள்ளதாம். ஆண்டுகள் பல கடந்து விட்டது. நான் நினைத்திருந்தேன் காலங்கள் செல்ல செல்ல தேவகியின் ஆரோக்கியம் மீண்டுவிடும் என்று. ஆனால் இப்போதோ ராஜ வைத்தியர் நம்பிக்கை வார்த்தை கூறவில்லை. எனக்கு நன்றாக புரிகிறது. நண்பர் வசுதேவனின் மனம் எவ்வாறு வாடியிருக்கிறது என்பது தெரியவில்லை. ஒரு புறம் 8வதாக பிறக்கும் குழந்தையின் மரண சோகம், மறுபுறம் மனைவியின் வேதனை. அதோடு கம்சனுக்கு எதிரான நமது அனைத்து திட்டங்களும் தோல்வியடைகின்றன. நீங்கள் கவலைப்படாதீர்கள். ரிஷபானுவின் தலைமையில் வீரர்களின் படைகள் தயாராகுகிறது. அது மட்டுமல்ல, மதுரா செல்லும் சுரங்கம் தயாரான உடனே நான் உங்களுக்கு நற்செய்தியை கூறுகிறேன். அந்த கம்சனின் சிறையில் இருந்த நண்பர் வசுதேவனையும் தேவி தேவிகையையும் நிச்சயமாக நாங்கள் மீட்போம். நந்தரே, ஒரு பிராமண பெண் வந்திருக்கிறார் உங்களை சந்திக்க. வணக்கம். வணக்கம். தங்களை எனக்கு அடையாளம் தெரியவில்லை. எந்த நாளில் நான் உன் மகனை கொள்கிறேனோ அந்த நாளில் நீ பூதகியை அடையாளம் கண்டுகொள்வாய் நந்தா. நந்தர் அவர்களே, நான் இறைவனின் மீது கொண்ட பக்தியினால் தீர்த்த யாத்திரையில் உள்ளேன். நான் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் அவ்விடத்தில் குழந்தைகளுக்கு உணவளிப்பேன். இந்த செய்தியை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. தாமோதரா, இவர்கள் தங்குவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்துவிட உத்தரவு. நந்தர் அவர்களே, கிராமவாசிகள் கூறினார்கள் உங்களுக்கு மிகவும் அழகான ஒரு மகன் உள்ளானாமே. நீங்கள் அனுமதி தந்தால் எல்லா குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நிகழ்வுகளில் உங்கள் மகனையும் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். தாமோதரா, இவன் தான் நந்தரின் மகன் கிருஷ்ணன். இவனை அழைத்து செல்வதற்கு என்னுடைய அனுமதி தேவையில்லை. ஏனென்றால் அழைப்பு விடுக்காமலே சென்று விடுவான். தந்தையே, எங்கு செல்ல வேண்டும்? பாயாசம் உண்ண. பாயாசமா? மிகுந்த சுவையான பாயாசம் செய்வேன் நான். பாயாசம் உண்ண வருவாய் அல்லவா? நீங்கள் கூறுவது சரிதான். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லவில்லை, எங்கே வர வேண்டும் என்று. இருப்பினும் பாயாசத்தின் வாசனை பிடித்து வந்து விடுவேன். நிச்சயம் வர வேண்டும். உனது வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். நந்தர் அவர்களே, இப்போது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கோகுலத்தின் மற்ற குழந்தைகளுக்கும் அழைப்பு விடுக்க செல்ல வேண்டியதிருக்கிறது. தாயே, நீங்கள் கண்ணனுக்கு அழைப்பு விடுத்து விட்டால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கோகுலத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் அழைப்பு விடுத்ததாக அர்த்தம். ஏனென்றால் கண்ணன் எங்கிருக்கிறானோ அங்கேதான் கோகுலத்தின் எல்லா நண்பர்களும். ஆம், கண்ணன் ஒருவேளை வராவிட்டால் வேறு எவரும் வரமாட்டார்கள். ஏனென்றால் கண்ணன் செல்லாத இடத்திற்கு இவனது நண்பர்களும் செல்ல மாட்டார்கள். அப்படியானால் கண்ணன் வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எனது விசேஷ பாயாசத்தினால் கோகுலத்தில் உள்ள எல்லா குழந்தைகளின் மரணமும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்னையே? இல்லை, பாயசம் எப்படி சமைப்பது என்று அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நந்தர் அவர்களே, எனக்கு விடை கொடுங்கள். அண்ணா, தாயார் வெண்ணெய் செய்யும் பொழுது கூட எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். இந்த அன்னையோ பாயாசம் செய்வதற்கு என்ன யோசிக்க வேண்டியது இருக்கும்? அவர் சொன்னது இவ்வாறு ஒன்றும் இருக்காதே. அதாவது நம்மிடம் அவர் கூறியது ஒன்றாகவும் அவர் யோசித்தது வேற ஒன்றாகவும்.
முதலில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் கோபியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று. பிறகு ஏன் தாமதம் செய்ய வேண்டும்? புறப்படுவோம். செல்வோம். நன்றி நன்றி. நன்றி. தங்கையே, இவ்வாறு ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று கடவுளுக்கு நிகரான குழந்தைகளுக்கு உணவளிப்பது மிகவும் புண்ணியமான காரியமாகும். ஆனால் நீங்கள் இந்த காரியம் செய்ய காரணம் என்ன? எனது வாழ்க்கைக்கான நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கடவுள் பக்தி. நான் செய்யும் எல்லாமும் எனது கடவுள் மகிழ்ச்சி அடைவதற்காகவே செய்து கொண்டிருக்கிறேன். தங்கையே, இந்த குழந்தை உணவு நிகழ்வுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டன. பால் மட்டுமே பற்றாக்குறை. பாலின் பற்றாக்குறை இந்த பிரஜமண்டலம் முழுவதும் உள்ளது. இங்கு இருக்கும் பால் வெண்ணெயை பெரும்பாலும் கம்சரின் படைகள் பறித்து சென்று விடுவார்கள். ஆனால் தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கோசாலைக்கு வந்து விடுங்கள். தங்களுக்காக நாங்கள் பால் எடுத்து வைக்கின்றோம். முற்றிலும் இந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கும் விழா எங்கள் குழந்தைகளுக்கும் தானே. உங்களுக்கு மிக மிக எனது நன்றிகள். நான் அன்னத்தை எடுத்துக்கொண்டு விருந்தினர் இல்லத்தில் வைத்துவிட்டு வருகிறேன். சரி. அன்னமும் உங்களுடையது, பாலும் உங்களுடையது, குழந்தைகளும் உங்களுடையவை. ஆனால் பாயசத்தில் விஷம் என்னுடையது. வந்ததிலிருந்து இந்த குழந்தைகளுடைய கூச்சலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று இரவு மயான அமைதி நிலவப் போகிறது கோகுலத்தில். அண்ணா, இந்த அன்னை ஏன் எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்? எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இவர் வேறு யாரோ, ஆனால் நமது பார்வைக்கு வேறு ஒருவராக இருக்கிறார். கண்ணா, அன்னையை பற்றி பிறகு யோசித்துக் கொள்ளலாம். முதலில் கோபியரை பற்றி யோசி. அவர்கள் கோசாலையை நோக்கி புறப்பட்டனர். இப்பொழுது அவர்களை எவ்வாறு நிறுத்தப் போகிறாய்? அன்பால் தான். அன்பாலா? அண்ணா, தாயார் அன்பாக சொன்னால் கேட்டுக்கொள்வார். ஆனால் கோபியர்கள் அன்பாக கூறினால் கேட்பார்களா இல்லையா என்று அறியவில்லை அண்ணா. அங்கே பாருங்கள், கண்ணன். இவன் மீதான அபிமானமானது என் கண்களையே பறித்து கொண்டு செல்கிறது. இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இங்கே? அவன் தாயிடமிருந்து தப்பித்து ஒளிந்திருப்பான். எத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த அழகானவன் நமக்கு தனிமையில் கிடைத்துள்ளான். ஏனென்றால் யசோதா புடவையில் முடிந்து வைத்திருப்பார். இன்று நல்ல வாய்ப்பு. நமது கண்ணனுடன் மனம் விட்டு பேசலாம். போகலாமா? வாருங்கள், போகலாம். கண்ணா, என்னவாயிற்று? ஏன் தனிமையில் இருக்கிறாய்? கோபமா? எங்கள் மீது கோபமா? பின் யார் மீது கோபம் கண்ணா? தாயாரோடு. உண்மையாகவா? உனக்கு யசோதையுடன் கோபமா? என்ன காரணம்? ஏனென்றால் அவர்கள் இன்று எனக்கு அலங்காரம் செய்யவில்லை. அதுதான் ஏன்? யசோதாவிற்கு உன் மீது பாசம் அதிகம் தானே? பிறகு ஏன் அவர்கள் மீது உனக்கு கோபம்? ஏனென்றால் நான் ஒன்று சொன்னேன். கோபியர்கள் உங்களை விட அதிகமாக பாசம் வைத்திருக்கிறார்கள். அப்படி கூறியதற்கு உடனே கோபம் அடைந்து என்னிடம் கோபியரிடமே அலங்காரம் செய்து கொள்ள என்று. நான் குழந்தை தானே. எந்த தாயாவது தன் குழந்தையிடம் இப்படி நடந்து கொள்வார்கள் என்ன?
உண்மையாகவே கண்ணா, யசோதா உன்னிடம் இப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா நீ சற்றும் மனம் தளராதே. நாங்கள் இருக்கிறோம் அல்லவா, நாங்கள் உன்னை அலங்கரிக்கிறோம். உண்மையாகவே நீங்கள் எனக்கு அலங்காரம் செய்வீர்களா? கண்ணா, நீ தானே கூறினாய் கோபியராகிய நாங்கள் தான் உன் தாயை விட பாசம் அதிகமாக வைத்திருக்கிறோம் என்று. நாங்கள் அதை இன்று நிரூபித்து காட்டுகிறோம். பார், உனது தாயாரை விட இன்று உன்னை மிக அழகாக அலங்கரிக்கிறோம். ஆமாம். நீங்கள் கண்ணனுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? கோசாலையில் எல்லா கன்றுகளையும் யாரோ அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? அட, நாங்கள் இந்த கன்றுக்குட்டிகளை கட்டித்தானே வைத்திருந்தோம். எல்லா கன்றுக்குட்டிகளையும் அவிழ்த்து விட்டது யார்? கன்றுகள் எல்லா பாலையும் குடித்து விட்டன. யாரேனும் வந்து இதை பிடிங்களேன். ஓஹோ, இதற்காகத்தான் கண்ணன் நம்மிடம் அலங்காரம் செய்து கொண்டானா? அந்த சிறுவர்களை ஓடவிட்டு விடாதீர்கள், பிடியுங்கள். யாரேனும் அவர்களை பிடியுங்கள். யாராவது அவர்களை பிடியுங்கள். கண்ணா, ஓடிவிடு கண்ணா, ஓடிவிடு. ஓடிவிடு கண்ணா, ஓடிவிடு. என்ன ஆயிற்று நண்பர்களே, நீங்கள் எதற்காக ஓடி வந்து கொண்டிருக்கிறீர்கள்? கண்ணா, நாங்கள் சொல்வதை கேள். நீயும் ஓடிவிடு கண்ணா. ஏன், நான் என்ன செய்தேன்? கண்ணா, கோபியர்களுக்கு தெரிந்து விட்டது இதெல்லாம் உன்னுடைய வேலைதான் என்று. அவர்கள் கோபத்தில் உள்ளனர். ஓடு கண்ணா, ஓடு. யாரேனும் அந்த சிறுவர்களை பிடிங்களேன். தாயார் சொல்வார்கள், கோபம் கொண்ட எருதை பார்த்த உடனே ஓடிவிடுவதுதான் நலமென்று. கோகுலத்தின் இடையர்களே, எந்த பசுக்களை நீங்கள் தாய் என்கிறீர்களோ அந்த பசுக்களின் பாலினாலே இன்று உங்கள் குழந்தைகளின் மரணம் நிகழும். நாராயண நாராயண. பிரபு, ஒன்று உறுதியாகிவிட்டது. இந்த தர்மத்தின் முன்பு அதர்மம் ஒரு நொடி கூட நிலைக்காதென்று. தாங்களே பாருங்களேன் பிரபு, கண்ணனின் பீதாம்பரம் உரசிய உடனே பூதகி சேற்றில் விழுந்து விட்டாள். பிரபு, இவ்வாறு ஒரு தர்மத்தின் வஸ்திரமே
கம்சனின் சக்திகளை இவ்வாறு செய்யும் பொழுது இதனால் என்னவாகும் பிரபு? எந்த நாளில் ஸ்ரீ கிருஷ்ணரே கொடுங்கோலன் கம்சனை எதிரிடுவாரோ அன்று. எவர் மற்றவருக்கு தீங்கு இழைக்கிறாரோ அவருக்கு தீங்கு விளையுமாம். நீங்கள் என்ன தீங்கு செய்தீர்கள் உங்களை இவ்வாறு சேற்றில் விழ வைத்தது? சரி, அதை விடுங்கள் அன்னையே. தாயார் கூறுவார்கள், மனிதர்களுக்கு தவறு செய்வது இயல்புதானாம். தெரிந்து கொள்ளுங்கள், இனிமேல் எந்த தவறும் செய்யாதீர்கள். தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு, தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு. ஆச்சரியம் இந்த பாலகன் தான், தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு. நாங்கள் எப்பொழுதும் உன்னை உன் தாயாரிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறோம். ஆனால் நீ எங்களை இவ்வாறு செய்து விட்டாய். இன்று உன்னை விடவே போவதில்லை. தருளுங்கள் அன்னையே, தாமாகவே சேற்றிலிருந்து நீங்களே எழுந்து கொள்ளுங்கள். உனது மரணத்தை மீறி எத்தனை தூரம் ஓடிக்கொண்டிருப்பாய் குழந்தாய்? தேவகி, தேவகி நில். அட சற்று நில்லேன். தேவகி நிற்க மாட்டாள் மகாராஜா, அவளை நீங்கள் தான் நிறுத்த வேண்டும். செல்வம், இன்னும் செல்வம், என்னை பிடிங்கள். தேவகி, சரி விடு தேவகி, நீ வென்று விட்டாய், நான் தோற்று விட்டேன். நான் ஒப்புக்கொள்கிறேன், உன்னை பிடிப்பது என்பது என்னால் இயலாது. மகாராஜா, உங்களால் என்னையே பிடிக்க இயலவில்லை. நமக்கு பிறக்க போகும் குழந்தைகளை எப்படி பிடிப்பீர்கள்? வாருங்கள், பிடிங்கள். தேவகி நில். நீ கூறியது முற்றிலும் உண்மை தேவகி. நமது குழந்தை முற்றிலும் உன்னை போன்றவன். உனக்கு கேட்கிறதா தேவகி? தேவகி, அக்ரூரர் என்ன கூறினார் தெரியுமா? அவர் கூறினார், அவனையும் யாராலும் பிடிக்க முடியாது என்று. குறும்பு செய்வதிலும் அவன் உன்னை போன்றவன், சிரிப்பிலும் உனது சாயல்தான். ஒன்றுதான் கவலை அளிக்கிறது. கோகுலத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பு உனக்கு அவன் முகத்தை கூட காட்ட இயலவில்லை. ஒருவேளை அவன் முகத்தை பார்த்திருந்தால் என்று. தேவகி, உனக்கு தெரியுமல்லவா, அவன் இப்பொழுது வளர்ந்திருப்பான். இப்பொழுது கோகுலம் முழுவதும் நந்தராணி அவனை தேடித்தான் அலைந்து கொண்டிருப்பார். அதே போல் எல்லோரும் அவனை அவனது குறும்புகளாலேயே அறிவார்கள். ஏனெனில் அவன் உனது மகன் அல்லவா? அவன் தனது பேச்சினால் எல்லோர் மனதையும் கவர்ந்து விடுவான். அட சுட்டி கிருஷ்ணா, நீ அங்கே போகாதே கண்ணா, உன் சுட்டித்தனத்தா நீ மாட்டிக்கொள்ளாதே கண்ணா. யசோதா, நீ எங்களை போன்று உன் மகனின் இனிய வார்த்தைகளை கேட்டு
ஏமாந்து விடாதே, ஏனென்றால் இவன் பொய் சொல்கிறான். பொய், இவன் தான் கன்றுக்குட்டிகளை அவிழ்த்து விட்டிருக்கிறான். ஆம் நந்தராணி, அது மட்டுமல்ல, இவன் எங்களிடம் வேற என்ன சொன்னான் தெரியுமா? நீ அவனிடம் கோபம் கொண்டாயாம், அதற்காக தான் நீ அவனை இன்று அலங்கரிக்கவில்லையாம். தாயே, இதெல்லாம் பொய்யாகும். இவ்வாறு நடக்க ஒருபோதும் வாய்ப்புண்டா? தாய் தன் கண்ணனிடம் கோபம் கொள்வது. நீ மாட்டிக்கொள்ளாதே கண்ணா. அவர்களுக்கு புரிய வையுங்கள். உங்களுக்கு என் மீது மிகவும் பாசம் இருக்கிறதல்லவா? அதுதான் இந்த கோபியர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவர்கள் விரும்புகிறார்கள் தாய்க்கும் கண்ணனுக்கும் இடையில் சண்டை நடக்கட்டும். அதனால் தான் நான் பொய் சொல்வதாக சொல்கிறார்கள். கண்ணன் மிகவும் சரியாக கூறுகிறான். இவன் அமைதியானவன் என்று நீங்களே கூறுவீர்கள் என்று இவனையே குற்றம் சொல்கிறீர்களா? ஆனால் பொய் கூறுவதற்கும் ஒரு எல்லை உண்டு. யசோதாவிற்கு தன் மகன் மீது கோபமா? அது ஒருபோதும் நடக்காது. அப்படி சொல்லுங்கள் தாயே. யசோதா, நாங்கள் சொல்வதையும் இல்லை தாயே, நான் சொல்வதை கேளுங்கள். பாருங்கள் தாயே, நான் என் சிறிய கைகளை வைத்து உண்ண கூட முடியாது. அதனால் தான் ஊட்டி விடுகிறீர்கள். அவ்வாறு இருக்க இந்த சிறிய கைகளை கொண்டு கன்றுக்குட்டிகளை எப்படி அவிழ்த்து விட முடியும்? உன்னுடைய இந்த குறும்புக்கார குழந்தையினால் இன்று கன்றுகள் பசுவிடமிருந்து எல்லா பாலையும் குடித்து விட்டன. ஆனால் நீ அவனுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கிறாய். யோசியுங்கள் தாயே, கன்றுகள் எவ்வளவு பசியாக இருந்திருக்கும். அதனால் தான் சென்று எல்லா பால்களையும் குடித்து விட்டது தாயே. தாயே, இந்த கோபியர்கள் கன்றுக்குட்டிகளுக்கு சிறிதளவு பால் கூட தருவதில்லை. பசுக்களின் பால் முழுவதையும் கறந்து விடுகிறார்கள். தாயே, அந்த பசு எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். தனது குட்டிகளுக்கு தன்னாலேயே வயிறு நிறைய பால் கொடுக்க முடியவில்லையே என்று. ஒருவேளை நீங்கள் என்னை பசியோடு பார்த்தால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இல்லையா தாயே? கோபியரே, இவன் மிகவும் சரியாக தான் கூறுகிறான். தாங்கள் கன்று குட்டிகளை பற்றியும் சிறிது சிந்திக்க வேண்டும். குட்டிகள் யாருடையதாக இருந்தாலும் சரி, அனைத்து குட்டிகளுக்கும் பால் ஊட்டுவது அத்தியாவசியமானது. யசோதா, கூறப்போனால் நாங்கள் உன்னுடைய குழந்தையை பற்றி புகார் கூற வந்திருந்தோம். ஆனால் நீ எங்களுக்கே ஞானப்பால் ஊட்டுகிறாய். இங்கே பாரு யசோதா, இந்த பசு கன்று பாசம் எல்லாம் உனக்கும் உன் கண்ணனுக்கும் மட்டுமே எட்டும். அது எங்களுக்கு புரியாது. மேலும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை எங்களுக்கு. தாய்க்கும் குழந்தைக்கும் பசுவிற்கும் கன்றுக்கும் இடையில் உள்ள பாசத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் கோபியரே. போலாம் கோபியரே. என்ன இது? சிறிது நான் கூறுவதை கேளுங்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து விட்டாய். ஆனால் என் பார்வை எப்பொழுதும் உண்மைதுதான் இருக்கும். உன்னை நன்கு அறிந்தவள் நான். கன்று குட்டிகளின் கயிற்றை அவிழ்த்து விடவும் கற்றுக்கொண்டாயா? இன்று நான் உன்னை வீட்டிலேயே கட்டி வைக்கப் போகிறேன். வீட்டை விட்டு வெளியே செல்லவும் முடியாது, குறும்பும் செய்ய முடியாது. புரிகிறதா? செல். தாயே, அதை நான் செய்யவில்லை. கன்றுகள் பசியாக இருந்தனர். அதனால் தான் அமைதியாக இரு. நன்றாக கட்டை அவிழ்க்க கற்றுக்கொண்டாய் அல்லவா? இப்பொழுது பார்க்கிறேன் இந்த கட்டை எப்படி அவிழ்க்கிறாய் என்று. தாயே, நான் இந்த கட்டை அவிழ்க்கவே மாட்டேன். ஏனென்றால் கண்ணனுக்கு தனது தாயின் தலைப்போடு இணைந்திருக்க வேண்டும். கண்ணா, இனி உனது இந்த கொஞ்சல் பேச்சுகளை கண்டு நான் ஏமாறப் போவதில்லை. நான் பார்க்கிறேன் இந்த கட்டை அவிழ்த்து கொண்டு எப்படி நீ வெளியே செல்கிறாய் என்று. தாயே, நான் வீட்டை விட்டு வெளியே செல்வதா? நான் ஏன் செல்ல போகிறேன்? நான் இந்த கட்டை எப்பொழுதும் அவிழ்க்க மாட்டேன். ஒருபோதும் மாட்டேன். கண்ணா கண்ணா கண்ணா, இந்த கண்ணன் என் லட்சியத்துக்கு பெரிய தடையாக வந்து விட்டான். கோகுலத்தில் யாரை பார்த்தாலும் எல்லோர் குரலிலும் ஒரே பெயர்தான், கண்ணன். அவன் பெயர் என்னவோ விஷ்ணுவின் பரமவதாரம் போலும். இன்று அந்த கண்ணனால் பசுவின் பால் கிடைக்கப் பெறாமல் போய்விட்டது.
ஒரு லேசான உரசலிலே நான் சேற்றில் விழுந்து விட்டேன். அவனை ஏதாவது செய்தாக வேண்டும். மிக விரைவிலேயே அந்த தடையை நான் அகற்ற வேண்டும். பசுவின் பால் இல்லை என்றால் என்ன இப்போது? நான் ஆலமர பாலை கொண்டு பாயாசம் செய்வேன். கண்ணா, ஆழகால விஷம் இருக்கிறது. விசேஷ பாயசமும் உண்டு. கோகுலத்தின் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து உனது மரணமும் நிகழும். உனது மரணமும் நிகழும். உனது மரணமும் நிகழும். அண்ணி, இன்று நம் கண்ணன் என்ன குறும்புத்தனம் செய்து விட்டான்? அதற்கு நந்தராணி ஏன் அவர்களின் சேலையில் கட்டியுள்ளார்கள்? என்னுடைய உடையில் நான் ஏன் கட்டி வைக்க கூடாது? இவன் என் குழந்தை, நான் நினைத்ததை செய்வேன். அதெல்லாம் இருக்கட்டும், தாங்கள் யார்? எனக்கும் என் பிள்ளைக்கும் இடையில் வருவதற்கு? சரி சரி, நான் வரவில்லை. கண்ணன் என்ன தவறு செய்து விட்டான் என்று நான் கேட்டேன். இவன் என்ன செய்யவில்லை என்றுதான் தாங்கள் கேட்க வேண்டும். அப்படி என்ன செய்து விட்டான்? அவன் நண்பர்களுடன் சேர்ந்து கோகுலத்தில் இருக்கும் எல்லா கன்றுக்குட்டிகளையும் அவிழ்த்து விட்டிருக்கிறான். நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் யசோதா, குழந்தைகள் குறும்புத்தனம் செய்யாவிடில் வேறு யாரு செய்வார்கள்? மேலும் குழந்தைகள் குறும்புத்தனம் செய்ய காரணம் அவர்களின் தாயின் கண்டிப்பு மட்டும்தான். நந்தரே, என் குழந்தை மீது எனக்கு அன்பு இல்லை என்று கூறுகிறீர்களா? இல்லை இல்லை நந்தராணி, நான் கூறியதற்கு அர்த்தம் அதுவல்ல. இல்லை, அதைதான் கூற வருகிறீர்கள். தங்களுக்கு முழு விவரமும் தெரியுமா? இவன் கன்றுக்குட்டிகளின் கயிற்றை மட்டும் அவிழ்க்கவில்லை, கோபியர்கள் அனைவரின் மனதையும் புண்படுத்தி இருக்கிறான். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை விட இவன் மீது பாசம் வைத்துள்ளார்கள். ஆம், அவன் செய்தது தவறுதான். கண்ணா, இனி நீ அப்படி செய்வாயா? யசோதா, அவனை அவிழ்த்து விடு. அவன் நம்மோடு சேர்ந்து சந்தோஷமாக உணவு உண்ணட்டுமே. வேண்டாம் தந்தையே, எனக்கு பசி எடுக்காத வரையில் தாயாருக்கு எனக்கு ஊட்ட வேண்டும் என்ற வாஞ்சை இராது. உனக்கு இன்று உணவு ஊட்ட எனக்கு எந்த வாஞ்சையும் இல்லை. இன்று முழுவதும் நீ என்னுடனே இருக்க வேண்டும். இன்று பார்ப்போம் உன் சேட்டைகள் எப்படி குறையாமல் போகிறது என்று. பிரபு, எவர் உலகில் எல்லா மாயைகளுக்கும் அப்பாற்பட்டவரோ, எவர் இந்த உலகத்தை படைக்கிறாரோ, எவரை இந்த உலகம் எந்த சக்தியாலும் கட்டி வைக்க முடியாதோ, இன்று அந்த நந்தகுமாரரை தாய் யசோதை தன்னுடனே கட்டி வைத்து விட்டார்கள். இது இந்த யுகத்தின் மிக சிறந்த அற்புத காட்சி பிரபு. நாராயண நாராயண. எந்த ஒரு உயிரினத்திற்கும் கட்டி வைப்பது பிடிக்காதுதான் பிரபு. ஆனால் நம் நந்தகுமாரர் கட்டியிருப்பினும் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார் பிரபு. தேவரிஷி, இது ஒரு சாதாரண கட்டல்ல, ஓர் தாயோடு சேர்ந்த கொடி உறவாகும். இவ்வாறு தாய்மையின் பாசத்தால் கட்டுண்டிருப்பதை படைத்தவரும் விரும்புவார். இத்தருணத்தை நான் எப்போதும் விரும்புவேன். உலகத்தினுடைய இந்த பவித்திர அன்பை பெறுவதற்காகத்தான் நான் அவதாரம் எடுக்கிறேன். நாராயண நாராயண. தேவரிஷி, உலகின் பந்தங்களிலேயே சிறந்த பந்தமான இது உருவாகும் போது நம்முடைய வாழ்க்கையில் சுகப்பிராப்தி ஏற்படுகிறது. ஆதலால் உலகிலே அன்பாலும் வாஞ்சையாலும் எவரையும் கட்டிப்போட இயலும். இறைவனையும் கூட. அன்பில் தானே பிணைந்தான் கண்ணன், அன்பில் தானே பிணைந்தான் கண்ணன், விடவே மாட்டா யசோதை தாயே, அன்பில் தானே பிணை
எங்கே கண்ணன் சென்று வந்தாலும் அம்மா தேடி பிடித்தே வருவா. அம்மா இவனை விடவே மாட்டா. தாகமும் பசியும் மடம் பிடித்தாலும் அன்பு கட்டதை அவிழ்க்காதிருந்தாள். பிடிவாதத்தையே குறைக்காதிருந்தாள். நந்தவன ராணி மனம் போன போக்கில் விடவே மாட்டாள், விடவே மாட்டாள். தாயே! கண்ணா, இதுவரை நீ கூறியதை நம்பினேன். ஆனால் நான் கூறுவதை நீ கேட்பதே இல்லை. அதனால் இன்று நீ என்ன கூறினாலும் சரி, அதை நான் கேட்க மாட்டேன். தாயே! 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 இல்லை கண்ணா, நான் எதையும் கேட்கப் போவதில்லை. தாயே! தாயே! கண்ணா, 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 என்ன இது? எனது கண்ணன் தூங்கிவிட்டான். அதை கவனிக்காமலே இருந்து விட்டேன். காலையிலிருந்து கட்டி வைத்து விட்டேன். என் பின்னை சுற்றி கொண்டிருந்த போது கூட இவனுக்கு உண்பதற்கு எதையும் கொடுக்கவில்லை. அனைத்தும் கோபியர்களின் தவறுதான். அவர்கள் கன்றுகளை சரியாக கட்டி வைக்காமல் குற்றத்தை என் மகன் மீது சுமத்தி விட்டார்கள். இதற்கு பிறகு நான் எந்த கோபியரின் பேச்சையும் கேட்கப் போவதே இல்லை, கேட்கவும் மாட்டேன். தாயே, நான் கூறினேன் அல்லவா, நான் இந்த கட்டை ஒருபோதும் அவிழ்க்க மாட்டேன் என்று. கண்ணன் தனது வாக்கை நிறைவேற்றி விட்டான் தாயே. ஆஹா, சிரிக்கிறாள். உன் தமக்கையின் முகத்தை பார்த்து உன்னுடைய இதயம் துள்ளி 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 குதிக்கப் போகிறது. இதுவரையில் பக்தர்களே கடவுளுக்கு அலங்காரம் செய்து பார்த்திருக்கிறார்கள். இன்று உலகிலேயே முதல் முறையாக கடவுளே தன்னுடைய அழகான கைகளை கொண்டு தன்னுடைய பக்தைக்கு அலங்காரம் செய்திருக்கிறார். இதோ பார் உனது பாக்கியசாலி தமக்கையை. அவளது அழகை பற்றி அவளுக்கு நீயே சொல். கடவுளே தாமாக இவளுக்கு அலங்காரம் செய்திருக்கிறார். நான் அறிவேன் அஸ்தி, உனது தமக்கையின் அழகை பார்த்து நீ மெய்மறந்து நின்று விட்டாய். ஒரு கடவுள் உன்னை கேள்வி கேட்கும் போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவனுடைய கேள்விக்கு நீ பதில் அளிக்க வேண்டும். கூறு, இவளது கோலம் எப்படி இருக்கிறது? பூதகி! நண்பர்கள் என் நண்பர்கள், நண்பர்கள் என் நண்பர்கள். நான் என் நண்பர்களை பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன். நண்பர்கள் என் நண்பர்கள், என் நண்பர்கள் என் நண்பர்கள். தாயாரால் எனக்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. இப்பொழுது தாயாருக்கு தெரிய போவதில்லை நான் இவ்வாறு என் நண்பர்களை சந்திக்க போகிறேன் என்று. நண்பர்கள் நாம் நண்பர்கள், நண்பர்கள் நாம் நண்பர்கள்.
இந்த கண்ணன் எதுவும் செய்வதில்லை. இருப்பினும் ஏதேதோ நடந்து விடுகிறது. இவன் மீது ஒரு பார்வை இருக்க வேண்டும். இல்லையேல் என் திட்டத்திற்கு தடை ஏற்பட்டுவிடும். பூதகி, நீ கூறுவதை பார்த்தால் கடவுள் கம்சருக்கு அலங்காரம் செய்ய தெரியாது போல் உள்ளது. இல்லை என்றால் நீ கூற வருவது கடவுள் கம்சரின் அலங்காரத்தினால் இவள் இப்படி தெரிகிறாளா? இல்லை. இல்லையா? இல்லை கடவுளே. இல்லை கடவுளே. பிறகு ஏன் இவளுக்கு இந்த கோலம்? அறியவில்லையா? நான் கூறுகிறேன். நிச்சயம் இவளுக்கு என் மீது காதல் இல்லை. எந்த பெண் தன் கணவனோடு தன் கடவுளோடு காதல் கொள்ளவில்லையோ மனதில் அவளுக்கு இந்த ரூபம் தான் இருக்கும். இதுதான் இவளது உண்மையான ரூபம். அவளது ஆத்மாவின் முகம், அவளது மறைந்திருந்த முகம் இந்த கடவுளின் அலங்காரத்தினால் வெளிவந்து விட்டது. பிராப்தி. அழகாக பேசும் இந்த முகத்திற்கு முன்னே கொடூர முகம் பூதகி. பிராப்தி, அறிவாயா பூதகிக்கு நடக்கப் போவதை? கடவுள் கம்சரின் கிருபையினால் பூதகி மரணிக்கப் போகிறாள். இன்னொரு முறை தேவகியை பற்றி சிந்திக்கும் தவறை நீ செய்தால் நினைவில் வைத்துக்கொள். முதலில் பூதகியின் ரூபம், பிறகு பூதகியின் கதி. தேவகி என் தங்கை. அவளை பற்றி சிந்திக்கும் உரிமை என்னுடையது மட்டுமே. அவளுக்கு சிறையிலிருந்து விடுதலையா அல்லது உலகத்தில் இருந்தா? ஜீவகா, இன்று கண்ணனின் எல்லா நண்பர்களும் ஏன் அமைதியாக உள்ளார்கள்? மங்களா, கண்ணன் ஏதோ கூறுகிறான். பேசுங்கள். ஏன் பேசவில்லை? நண்பா மது, தோழா மங்களா, உங்களுக்கு என் மீது கோபமா? பிறகு ஏன் வாயை திறக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் நிறைய தோப்பு காரணம் போட்டு களைத்து போனது போல. இனிமேல் முடியாது. மொத்தம் 2000 தோப்பு கரணங்கள் போட வேண்டிய இருந்தது கண்ணா. ஏன்? கோபியர் தான் காரணம். நாம் கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டோமே. அவர்கள் எல்லோர் வீட்டிற்கும் வந்து வைத்து விட்டனர் எங்களுக்கு வேட்டு. சென்று தாமாவை பார். பாவம், அவனால் ஏந்திருக்கவே முடியவில்லை. அடே தாமா, உனக்கு என்னவாயிற்று? தந்தை என்னை வைக்கோல் தூக்க விட்டார். நாள் முழுவதும் அதை தான் செய்து கொண்டு இருந்தேன். 1500 வரை எண்ணி விட்டேன். அதன் பிறகு எனக்கு சக்தியே இல்லை. என்னிடம் எதையும் கேட்டு விடாதே. கோபியர் என்னை துரட்டி ஓடவிட்டனர். நான் ஓடினேன். அதை என்னவென்று சொல்வது? என்னால் முடியவே இல்லை. கண்ணா, நீ எங்களை கன்றுக்குட்டிகளை அவிழ்த்துவிட சொல்லாமல் இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. தாமா, இதில் கண்ணனின் தவறு என்ன இருக்கிறது? கண்ணன் எவ்வாறு அறிவான் கோபியரை எதிர்த்து நிற்பதால் பிரச்சனை பெரிதாகும் என்று? அதுதானே, நான் வெறும் பசியாக இருந்த கன்றுக்குட்டியின் வயிற்றை நிரப்ப பார்த்தேன். நான் எவ்வாறு அறிவேன் என் நண்பர்கள் துன்பத்திற்கு ஆளாகுவார் என்று? நான் என் நண்பர்களுக்கு வழி ஏற்படுத்தி விட்டேன் அல்லவா? இல்லை கண்ணா,
எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. கண்ணா, எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. பாவமான கன்றுக்குட்டிகளுக்கு வயிறு நிறைய பால் குடிக்க கிடைத்ததென்று. நண்பா மது, கன்றுக்குட்டிகளின் வயிறு இன்றெனவோ நிறைந்து விட்டது. ஆனால் அவை இனிமேலும் பசியோடு தான் இருக்க வேண்டியதாகும். ஏன்? ஏனென்றால் நம்மால் இனிமேல் கன்றுக்குட்டிகளின் கயிற்றை அவிர்க்க முடியாது. அதனால் தாயாருக்கும் கவலை உண்டாகும், கோபியர்களுக்கும் கூடத்தான். கண்ணா, நாம் நம்மால் முடிந்த முயற்சியை செய்தோம். இந்த கன்றுகள் முழுமையாக பசியார நம்மால் என்ன செய்ய முடியும் கண்ணா? நாம் சிறுவர்கள் தானே. தாமா, நாம் சிறுவர்கள், அதனால் எதையும் செய்ய முடியும். ரோகிணி அக்கா, குழந்தை இல்லாமல் ஒரு பெண்ணின் வாழ்க்கை எவ்வளவு இருளாக உள்ளதல்லவா? இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா உற்சாகமும் கண்ணனின் வரவால் வந்தவை. யசோதா, நமது கண்ணனின் இயல்பே அதுதான். அவனை பார்த்த உடனே நமது வாழ்வின் அனைத்து துன்பங்களும் உடனே மறைந்துவிடும். தாங்கள் கூறுவதும் உண்மைதான் ரோகிணி அக்கா. ஒரு கணம் என் பார்வையில் இருந்து கண்ணன் தப்பிவிட்டான் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் வேறு அர்த்தம் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றும். என் உலகமே கண்ணன் மட்டும்தான். அது மட்டும் இல்லை அக்கா, இப்பொழுது அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான் தெரியுமா? என்னிடம் கூறுகிறான், அம்மா, பசுக்களின் பாலின் மீதான முதல் உரிமை கன்றுக்குட்டிகளுக்கே உள்ளது என்று. இப்பொழுதே உரிமை குரல் எழுப்புகிறான். வளர்ந்து விட்டால் என்ன செய்வானோ தெரியாது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இன்று நமது கண்ணன் கன்றுகளுக்காக போராடுகிறான், நாளை இடையர்களுக்காக போராடுவான். என்னிடம் ஒரு புது திட்டம் உள்ளது. அதன் மூலம் கன்றுக்குட்டிகளுக்கு எப்பொழுதும் பட்டினியாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படாது. இன்னும் ஒரு திட்டமா? இந்த கண்ணன் இவர்களது காதுகளில் என்ன ஓதிக்கொண்டிருக்கிறான்? அவன் என்னை ஒன்றும் பார்த்துவிடவில்லையே. நான் எங்கு சென்றாலும் எனக்கு ஒரு சேற்றுக்குழி வந்து விடுகிறது. கண்ணா, உனது திட்டத்தினால் கன்றுகளுக்கு வயிறு நிறைய பால் கிடைக்கிறதோ இல்லையோ, ராட்சசிகள் நம்மை விடமாட்டார்கள். தந்தையார் கூறுவார்கள், ஆளில்லா காட்டில் கம்சனின் மாயாவிகள் அசுரர்கள் இருப்பார்கள், அவர்கள் நம்மை தின்று விடுவார்களாம். கண்ணா, நீ எங்களுடன் இருக்கும்போது அசுரர்களை நினைத்து என்ன பயம்? ஆனால் தோப்பு காரணம்தான். ஒருவேளை அசுரர்களிடமிருந்து நாம் தப்பித்தே விட்டாலும் தாய் தந்தையர் தோப்பு காரணம் செய்ய வைத்து நம்மை அடிப்பார்கள். எங்களை பொறுத்து அருள்வாய் கண்ணா. மங்களா, தாயார் ஒன்று சொல்வார்கள், அது விதியின் வழியில் எப்பொழுதும் மனிதர்கள் தனியாக தான் செல்ல வேண்டுமாம். ஆனால் நான் என்ன நினைத்தேன், எனது நண்பர்கள் என்னை தனியாகவே விடமாட்டார்கள். ஒருவேளை கண்ணனின் நண்பர்களுக்கு கண்ணன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நண்பர்கள் நண்பர்கள் கண்ணனின் நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள்
கண்ணா, நாம் கன்றுகளின் பங்கை பெண்ணையாக ஒன்றுவிட்டோம். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது கன்றுகளுக்கு அதற்கான உரிமையை தருவதற்கு. ஆம் கண்ணா, ஆம். நாங்கள் எல்லோரும் உனக்கு துணை இருப்போம். வாருங்கள் கோபேஸ்வரர் குகையை நோக்கி வாருங்கள். கடவுள் கம்சரின் மாயையே மாயை. அந்த கண்ணன் எப்பொழுதும் எனது திட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். இன்று அவனே எனக்கு பெரிய உதவி செய்து விட்டான். கண்ணா, உனது இந்த திட்டம் இந்த எல்லா இடையர் சிறுவரின் மரணத்திற்கு காரணமாக போகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் இனி நான் உயிரோடு விடப்போவதில்லை.